வணக்கம்மா. இப்போ வாராகியம்மனுக்கு நான் பூஜை பண்ணிட்டேங்க. அந்த வீடியோ எடுக்கல. இப்போ அம்மாவுக்கு அலங்காரம் பார்த்துடலாங்க. நான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேங்கம்மா. நம்ம கையில் இருக்கிறாப்புல பார்த்து பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணணுன்னு வேண்டாம், நம்ம டைமு பொறுத்தது தான். சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம், நம்ம நிறையாவும் அம்மாவுக்கு பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள்னாலும் நம்ம வீட்டில் சிலை இருந்தது அப்படின்னா, எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கிட்டு அம்மாவுக்கு வாரத்தில் ஒரு நாள்னாலும் பூஜை பண்ணிக்கலாங்க. நம்ம பண்ணாமல் விட்டா அது நம்ம மனசுக்கும் சங்கட்டமாக இருக்குங்க. நானே எங்கேயாவது போகிறேன்னா கூட, வர முடியல இந்த வாரம் அப்படின்னா கூட பூஜை பண்ணிடுவோங்கம்மா. ஏன்னா வெயில் காலம், நம்ம 2 வாரம் 3 வாரம் விடாமல் வாரத்தில் 2 நாளாவது ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்ச பன்னீரோ பாலோ இளநீரோ ஏதோ ஒரு அபிஷேகம், இன்னும் இல்லையா மஞ்சள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஆனால் வாரத்தில் இந்த வெயில் காலம் நம்ம ஊற்றுற மாதிரி பார்த்துக்கலாங்க. வாராகியம்மனை கும்பிட்டு கஷ்டம் தீரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேங்க. நான் என்னோட இதே ஒரு எடுத்துக்காட்டு தாங்க. நானெல்லாம் தீராத கடன், தீராத பிரச்சனை, அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தேங்க. ஆனால் வாராகியம்மன் வந்த நேரம் எனக்கு அது ஒரு நல்ல நேரமாக தாங்க இருந்தது. அம்மா வந்ததும் எனக்கு கஷ்டம் தீர்ந்த மாதிரி இருந்துச்சுங்க. கஷ்டம் தீர்ந்த மாதிரி இல்லை, தீர்ந்துருச்சு. அந்தளவுக்கு நம்ம படாத பாடுபட்டு அதெல்லாம் அவ்வளவு ஒரு கஷ்டத்தில் இருந்தேங்கம்மா. நானும் விடாமல் கோயில் குளம் அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லா பக்கமும் அலைவங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் வாராகியம்மனை கொண்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த கடன் தீர்ந்து என் வீட்டில் பிள்ளைங்களும் நல்லா இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்குதுங்க. அதனால் யாருமே நமக்கு இது கஷ்டம் தீருமா தீராதா அப்படின்னு நினச்சி கும்பிடாம நம்ம அம்மாவை கும்பிடுவோம், அம்மா நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப நல்லதுங்க நமக்கு. நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே வாராகியம்மன்கிட்ட நினச்சி கும்பிடுவேங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் நீ தான் அத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க நான் கும்பிடுவேன். அதே மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி நினச்சி கும்பிடணுங்கம்மா. கஷ்டம் நம்ம நினச்சோம்னா அந்த கஷ்டத்தை தூக்கி நம்ம வீசிடலாங்க. நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இது கஷ்டம் தீருமா தீராதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதோட அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் எந்த சாமிக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான தீர்வு நமக்கு கிடைச்சிருங்க. ஒரு கோயிலில் இல்லைன்னா ஒரு கோயிலில் நம்மளோட கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. எல்லா பக்கமுமே நமக்கு அது கஷ்டமாகவே இருந்துராது. அதனால நம்ம முடியுமான்னு நினச்சிட்டு இருக்கிறதோட முடியும்னு நினச்சி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் முடிஞ்சிருங்க. எனக்கே அப்படித்தாங்க. நானும் விடாமல் சாமி கும்பிட்டு அவ்வளவு கஷ்டங்க. கஷ்டம் தீருமா தீராதா அப்படின்னு நானும் நிறைய ட்ரிப்பு நினச்சி கும்பிட்டுருக்கேங்க. ஒரு வழியிலையும் தீர்ந்த பாடே இல்லை. கடைசி எனக்கு அம்மா கிட்ட தான் ஒரு விடிவு காலம் கிடச்சிது. அதனால தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது, நம்ம கஷ்டம் இருக்குன்னு நினைக்காதுங்கம்மா. தீர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அம்மாவை கும்பிடுவோம். நம்ம கஷ்டம் இல்லை, அம்மா வந்த நேரம் நமக்கு நல்ல நேரமாக இருக்குது அப்படின்னு நினச்சி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதாங்க நடக்கும்.
நம்ம பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மனசை வருத்தி நம்ம கும்பிட்டோமோ நம்ம கஷ்டம் தீர்ந்து போயிருங்க. நம்ம தாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம், வெள்ளிக்கிழமை ஒரு விரதம், பஞ்சமிக்கு விரதம், அப்படியெல்லாம் கும்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டா என்னது நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க. அதை நம்மளும் அதே மாதிரி கடைப்பிடிச்சி நம்ம கஷ்டமும் தீரணும், நம்ம குறையும் தீரணும் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் தீருங்கம்மா. தீராத பிரச்சனை தீரும். அதுவும் மெயினாக வாராகி அம்மங்கிட்ட நம்ம கண்ணீர் விட்டு நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம மனசு இறங்கிடுவாங்க. இதுதான் உண்மைங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்திருக்குது, எனக்குமே நடந்திருக்கு. நம்ம மனசு சங்கடப்பட்டு அம்மா எனக்கு ஒரு கெதியும் இல்லைம்மா அப்படின்னு நம்ம நின்றுட்டோம்னா கண்டிப்பாக அம்மா மனசு இறங்கிருங்க. இந்த மாதிரி அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லேயே கும்பிட்டுட்டு இருந்தாலும் நமக்கு பத்தாதுங்க. ஏதோ வருஷத்தில் ஒரு 2 தடவையாவது 3 தடவையாவது கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. நான் 3 பக்கமும் பார்த்து வீட்டுக்குள்ளே பூஜை பார்த்து, கருமாரியம்மன் பூஜை பார்த்து, மாசாணி அம்மனையும் பார்த்து, இவளையும் பார்த்துட்டும் நான் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில கூட வாராகியம்மன் கோயிலில் போய் மகா சிவராத்திரி முழிச்சிட்டு சோய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம முடியும்னு நினச்சி நம்ம செய்யணும். என்ன கஷ்டமாக இருக்குது நமக்கு, நம்மளால இது முடியுமா அப்படின்னு நினைக்காம நம்மனாலே முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக முடியுங்க. அதே மாதிரி நீங்களும் கும்பிடுங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது அது ஒன்று தாங்க. நமக்கு தீராத கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு குறைய மனுஷங்கிட்ட போய் சொல்லிட முடியாதுங்க. அது சொன்னாலுமே அவங்க நம்ம முன்னாடி நடாடா பாவம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க. எதுக்கு நம்ம போய் யாருக்கிட்டே நம்ம குறைய சொல்ல வேண்டாம், நம்ம அம்மாக்கிட்டே நம்ம குறைய சொல்லிடுவோம். நான் அது மாதிரியே தாங்க எப்போவுமே மாசாணி அம்மங்கிட்டையும் சொல்லிடுவேன் என்னோடய குறைய, கருமாரி அம்மங்கிட்டையும் சொல்லிடுவேன், வாராகி அம்மங்கிட்டையும் சொல்லிடுவேங்க. எனக்கு கண்டிப்பாக நடந்துருது. ஏன் அப்படின்னா நான் மனசார உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம்னாலும் அம்மாவை நினச்சி கும்பிடணும். அம்மா எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அம்மா தெரியணும் அப்படின்னு நினச்சி கும்பிட்டு அப்படின்னா ஒன்று கெவிலி ரூபமானாலும் தெரியும், இல்லை நம்ம வச்சுருக்கிற போட்டால் உள்ள பூவு ஒரு பூவுனாலும் நம்ம கீழே விழுந்து அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் மனசார உட்காந்து கும்பிடுவேங்கம்மா. அதே மாதிரி எல்லாரும் கும்பிடணும், எல்லாரோட கஷ்டமும் தீரணுங்கிறது தான் நான் இப்படி கும்பிட்றேன், நான் இப்படி நல்லா இருக்கிறேன், நீங்களும் கும்பிடுங்க அப்படிங்கிறது தாங்க. ஒரு சில பேர் நம்ம கும்பிட்ற விஷயத்த நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கலைங்க. இப்படி தான் கும்பிடணும், இப்படி கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும். முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நானுமே வாரத்தில் 3 நாள் 4 நாள் விரதம் இருந்து ஒவ்வொரு சாமிக்கும் விரதம் இருந்து சாமி கும்பிட்டுருவாங்க. நமக்கும் வயசானதுனால நம்மளால் பண்ண முடியல, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கலாம். நம்மளால் எவ்வளோ கும்பிட முடியுமோ அவ்வளோ நம்ம அம்மாவை கும்பிட்டுக்கலாம். நான் இன்னும் அதே மாதிரி தாங்க பண்ணிட்டு வரேன். நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம சாமியை நினைப்போம். நமக்கு பிறவுனாலும் நம்ம அம்மா நம்ம பிள்ளைகளை நல்லா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நம்ம யாருக்குமே கோயிலுக்கு வர்றவங்கக்கிட்டேயும் கஷ்டம்னு சோர்ந்துடாமல் சாமி கும்பிடுங்க, நம்பி கும்பிடுங்க, கண்டிப்பாக நல்லதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தாங்க நான் சொல்கிறது. அதே மாதிரி வீட்டில் பிள்ளைங்களுக்குமே நான் அதே மாதிரி தாங்க சொல்லுவேன். சாமி கும்பிடுங்க, கும்பிட்றதான் நல்லது. காலையில் வெள்ளி செவ்வாய் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கும்பிடுங்க. அதே மாதிரி தான் நமக்கு முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளே மாற்றிக்கணுங்க. இப்படி கும்பிட வேண்டாம், அப்படி கும்பிட வேண்டாம், நாளை கும்பிடலாம், நாளனை கும்பிடலாம் அப்படி தள்ளி போட்டு பார்க்காம இன்னைக்கு கும்பிடணும்னு நினச்சிட்டு அப்போவே கும்பிட்டுருணுங்கம்மா.
அதான் நல்லது. நான் இப்போ பேசுனது கரெக்டாக பேசியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் பேசுகிறது பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அப்புறமா லைக் பண்ணுங்கம்மா. ஒவ்வொரு வீடியோவும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். வணக்கங்கம்மா.